சென்னை தியாகராய நகரில் 7 தளங்களை கொண்ட சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தில் துணிக்கடையும் நகைக்கடையும் செயல்பட்டு வந்தன. இந்த கட்டிடத்தில் நேற்று அதிகாலை 4 மணி அளவில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தரைத்தளத்தில் பிடித்த தீ மற்ற தளங்களுக்கும் வேகமாக பரவியது. தீ கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு பரவியதை அடுத்து அந்த பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காணப்பட்டது. பதினைந்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் மற்றும் 2 அதிநவீன ஹைட்ராலிக் ராட்சத கிரேன் எந்திரங்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன. பல மணி நேரமாக தீயணைப்பு பணி நடைபெற்று வந்த போதிலும் ஒரு புறம் தீயை அணைக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் போது மறுபுறம் தீ பரவுவதால் அதனை கட்டுப்படுத்த முடியாமல் தீயணைப்பு துறையினர் திணறினர். கட்டடம் எந்நேரமும் இடிந்து விழலாம் என்று தீயணைப்பு துறையினர் கருதியதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒவ்வொரு வாகனமாக வெளியேற்றப்பட்டன. 7வது மாடியில் தொடர்ந்து தீ எரிந்து கொண்டிருந்த நிலையில் இன்று அதிகாலை 3:20 மணியளவில் கட்டடத்தின் வலதுபுறம் உள்ள சுவர்கள் இடிந்து விழுந்தன. சற்று நேரத்தில் 4 தளங்களின் மையப்பகுதிகளும் பயங்கர சத்தத்துடன் விழுந்து நொறுங்கின. அதிகாலை 5 மணி அளவில் மீண்டும் தீயை அணைக்கும் பணி தொடங்கியது. ஹைட்ராலிக் எந்திரம் மூலம் தீப்பற்றி எரியும் இடங்களில் நீர்பீச்சி அடிக்கப்பட்டது. கட்டடம் கடுமையாக சேதம் அடைந்துள்ளதால் அதனை இடிப்பது குறித்து இன்று அதிகாரிகள் தகுந்த உத்தரவுகளை பிறப்பிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.